குட் ஆஃப்டர்நூன்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியமான சீரிஸ் கொடுத்துருக்கேன். பிரியமான சீரிஸ் பாருங்கள். இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள் டியர்ஸ். நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ பாருங்கள். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சுமதி, நானே தான் சக்தியே தான் வந்திருக்கேன். நீங்க பாக்குறது எதுவும் கனவுல, நிஜம்தான். மாமா, நீங்க கூட தான் கனவு நினைச்சியா ஏமாந்துடாதீங்க. நான் நிஜம் மாமா, நிஜமாவே சக்தி இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். சுமதி, போய் மூடு. என்ன சொன்ன? டேய், யார் ராணி? எதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறான்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சக்திங்க, நம்ம சக்தி நம்மள தேடி வந்திருக்காங்க. வந்த பிள்ளைங்க யாரானு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் சொன்னல சக்தி கண்டிப்பா வந்துருவான்னு சொன்ன பாத்தீங்களா? வந்துட்டா பாருங்க. அத்தான், இன்னும் மாமாவால நம்ப முடியலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன இன்னமும் கனவுன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. மாம்ஸ், நான் தான் மாம்ஸ், உங்க மாப்பிள்ள. கூடிய சீக்கிரமே உங்க மாப்பிள்ளையாக போறேன். உங்க மருமக புள்ள மாம்ஸ், உங்க மருமக புள்ள மாம்ஸ். மாம்ஸ், இப்ப அத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு 100 ஆயுசுன்னு. அது எதுக்கு தெரியுமா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க சந்தோஷமா நாங்க 2 பேரும் அந்யோன்யமா கொட்டிக்கிட்டு வாழணும்ல, அதுக்குதான் இந்த 100 ஆயுசு. பாத்தீங்களா, அத்தை எனக்கு 100 ஆயுசு கொடுத்துட்டாங்க. நீங்க எப்ப மாம்ஸ் கொடுக்க போறீங்க? கொடுத்துருங்க, ஏன்னா உங்க பொண்ணை கட்டிக்கிட்டு வாழணும்ல. டேய், வாய மூடுறோம். யாரு கல்யாணம் பண்றது? நீ ஏன் பொண்ணை கட்ட போறியா? அது கொன்னவள கூட நடக்காது. பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு வந்து நிக்கிறேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எங்க இருக்கோமோ ஏதா இருக்கோமோன்னு இவ்வளவு மாசமா தேடி அலைஞ்சு தெரிஞ்சு நம்மள கண்டுபிடிச்சு வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்க பிள்ளைங்க கொஞ்சம் கூட மனசு வலிக்காம வெளியில போன்னு சொல்றீங்க? நீங்க மனுஷன் தானங்க? என்ன நடந்ததெல்லாம் மறந்துட்டியோ? மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்தி இப்படி எல்லாம் பேச வைக்கிறது இவனோட அப்பா தாங்கிறத மறந்துட்டு பேசுறியோ? எதையும் மறக்கலங்க. மிருகங்க கூட பழகி நம்மளும் மிருகங்கள் ஆகக்கூடாது. நம்மளால மிருகங்களா மனுஷன் ஆகணுமே தவிர நம்ம அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க உங்க நண்பனை போல மாறிடாதீங்க. எப்பவுமே நீங்களாவே இருங்க. அதான் என் மாம்ஸ் இப்பவும் சொக்க தங்கம் தான். சொக்க தங்கமா இருக்க போய் தான் இன்னும் நான் இந்த வீட்டுல நின்றுட்டு இருக்கேன். அவர் மட்டும் மிருகமா மாறி இருந்தா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு பார்த்தேன். இதுல இருந்து தெரியல, என் மாம்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. என்ன முகத்துல ஒரு சின்ன கோவம், அப்படித்தானே மாம்ஸ்? ஏய் சுமதி, ஒழுங்க அவனை வெளியில போக சொல்லு. போக சொல்லுன்னு சொன்னேன். சக்தி பேசுறதை கேட்டீங்களா? சக்தி இந்த அளவுக்கு நீங்க அவமானப்படுத்தியும் சக்தி உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்கலங்க. இப்பவும் ஏன் மாமான்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருக்கான். சுமதி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். இவன் அப்பா எப்படியோ அப்படிதான் இவனும் இருப்பான். இங்க பாரு சுமதி, நம்ம இப்ப யாரையுமே நம்பக்கூடாது. யாரையுமேங்கிறத விட இவங்க குடும்பத்துல யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா இவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவனை போல விஷமா தான் இருப்பாங்க. இது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்ன நீ இன்னைக்கு நீ எப்படி பேசிட்டு இருக்க? ஆமாங்க, அப்ப என்ன எடுத்து சொல்லணும் அதுதான் இப்பவும் சொல்றேன். ஆனா நீங்க அப்ப எப்படி என் பேச்ச கேட்கலையோ இப்போ என் பேச்ச கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. சொன்னா கேளுங்க, சக்தி நம்மளை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தால சக்தி வந்தா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கூட நான் கேட்டேங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணை தேடி சக்தி வந்துட்டாங்க. இப்ப உங்க முடிவு என்னங்க? வேற என்னவா இருக்கும்? டே மாப்பிள, சீக்கிரம் வந்து என் பொண்ணு கழுத்த தாலியை கட்டுறான்னு என் மாம்ஸ் என்கிட்ட சொல்ல போறாரு. அப்படிதானே மாம்ஸ்? ஏய், வாய மூடுறோம். யாரு கழுத்துல தாலியை கட்டுறது? நீ எனக்கு மாப்பிளையா? நீ என் பொண்ணு கட்டிக்க போறானா? அதான் சொல்லிட்டேனா, இது கனவுல கூட நடக்காதுறோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது எதுவும் நடக்காது. ஐயோ மாம்ஸ், அப்படியெல்லாம் சொல்லப்படாது. எனக்கும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8-10 மாசத்துல 10 மாசம்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். 5-6 மாசத்துல பேரனை பேத்தி கொடுத்துருவேன். ஏன்னா உங்க மாப்பிள்ள ஆம்பளை மாம்ஸ். ஐயோ சக்தி, நீ கணக்கு தப்பா சொல்ற. கல்யாணம் ஆனாலும் ஒரு 10 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பிறக்கும். அதுக்கப்புறம் தானே நாங்க பேரனை பேத்தியை தூக்க முடியும். சுமதி, இல்லங்க, சக்திக்கு கணக்கு தெரியலங்க. சின்ன பிள்ளை பாத்தீங்களா, கணக்கு தெரியல, அதான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, கணக்கெல்லாம் தெரியாமல்ல, என் கணக்கே வேற அத்தை. வேறயா? என்ன சக்தி, நீ எப்படி கணக்கு போட்டாலும் குழந்தை ஒரு 9 மாசத்தை தாண்டி தான் பிறக்கணும். ஐயோ அத்தை, இது அந்த கணக்கு இல்ல அத்தை. இந்த கணக்கு உங்க மாப்பிள்ள சக்தியோட கணக்கு. சக்தி, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை குறை பேசுறதுல குழந்தை பிறந்ததுன்னு நினைக்கிறியா? சிச்சி, வேண்டாம் சக்தி.
எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு குறை பிரசவத்தையும் வேணாம் சக்தி. 9 மாசமே ஆகட்டும். சுமதி ஏங்க கத்தல பேசுங்க. நீங்க கத்தல எனக்கு கணக்கு வர மறந்து போயிருப்பது. தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம தாங்க எடுத்து சொல்லணும். இருங்க, சக்தி எது கணக்கு வச்சிருக்கா அப்படியா? அது என்ன கணக்கு நான் கேட்டுட்டு வரேன். நீ சொல்லு சக்தி, நீ என்ன கணக்குல சொல்ற? அதான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசங்கிறதுலாம் நார்மலா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு தான். ஆனா உங்க மாப்பிள்ள சக்திக்கு அப்படி இல்லத்தான். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே விளையாடிடுவோம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் 5-6 மாசத்துல குழந்தை வெளியில வந்துருந்தானே. இப்ப சொல்லுங்க, உங்க மாப்பிள்ள கணக்கு கரெக்ட் தானே? அச்சச்சோ சக்தி, போ சக்தி. நான் கூட நீ கணக்கு தெரியாம தப்பா சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா உன் கணக்கு வேற மாதிரில இருக்கு. ஆமா ஆமா, உன்கிட்ட என் பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சார் எல்லாம் நல்லா விளையாடுவீங்க தான். ஹே சுமதி. அப்பா என்னப்பா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னப்பா அம்மா? ஹாய், அடியே வருங்க ஒரு பொண்டாட்டியே. வடி 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 வடி. உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். அம்மா இப்போதானே சத்தம் கேட்டுதேன். சக்தி, நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? ஸ்ரீ, கண்ட நாய் எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நான் அடிச்சு துரத்துறேன். நீ உள்ள போ. நீ எந்த நாயையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களெல்லாம் கண்ணால கூட நீ பார்க்க கூடாது. நீ உள்ள போ ஸ்ரீமா. அப்பா பாத்துக்கிறேன். மாம்ஸ், என்னது என்ன பார்க்க கூடாதா? அடி வருங்கள பொண்டாட்டி. என் மாமனார்கிட்ட சொல்லல? நம்ம 2 பேரும் நேத்து அந்த ஆபீஸ்ல மீட் பண்ணமே, அது நீ சொல்லலையா? ஐயோ, பையபல போட்டு கொடுத்துருச்சு. இப்ப அப்ப வேற என்ன கேட்பாருன்னு தெரியலையே. ஸ்ரீ, அவன் என்ன சொல்றான்? நீ நேத்தே அவனை பாத்துட்டியா? கேட்கல, நேத்து நீ அவனை பாத்துட்டியா? அது அது வந்துப்பா. ஏங்க குழந்தை எதுக்கு மிரட்டுங்க? சீமா, நேத்து சக்தியை பாத்துட்டியாமா? ஏன் மாமா கிட்ட சொல்லவே இல்லை? ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? மாப்பிள்ள பாரு எப்படி உன தேடி அலைஞ்சு தெரிஞ்சு நீ இங்கதான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்துட்டாப்ல பத்தியா? பாரு, உன் ஆபீஸ்க்கே வந்து நின்று இருக்காரு. இது உங்க அப்பாக்கு தான் புரிய மாட்டேங்குது. சக்தியோட யாருமே உங்க அப்பாக்கு தெரியல. ஆனா உனக்கு அது தெரிஞ்சிருக்கேன். நல்ல வேலை நேத்து நீ சக்தியை பார்த்து பேசியிருக்க. ஐயோ அம்மா, நீ வேற அப்ப ஏற்கனவே கொதிச்சு போயிருக்காரு. இதுல நீ வேற ஏத்தி விடுறீங்க. என்ன ஸ்ரீ, என்ன நடக்குதுங்க? நேத்து நீ இவனை பாத்தியா? அப்பா அது அது வந்துப்பா, நேத்து ஆஃபீஸ்ல ஏதாச்சும் சக்தி வந்துட்டாருப்பா. அதனால தான் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி வந்து நின்னப்பா. கேட்டியா? அவன் வந்ததுனால தான் அந்த வேலையை வேணான்னு என் பொண்ணு உதற தட்டு வந்திருக்கான். இப்ப தெரியுதா என் பொண்ணை பத்தி? ஐயோ மாம்ஸ், உங்களுக்கு புரியலையா? அதுக்காக நான் வேலையை வேணாம்னு சொல்லல. இனிமே நம்ம சக்தி வந்துட்டான். இனிமே எதுக்கு நான் வேலைக்கெல்லாம் போய்க்கிட்டேன்? அவன் பாத்துப்பான். என்ன பாத்துக்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் வந்திருக்கான். அவன் பாத்துக்கும் போது நான் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் என் பரிணால பொண்டாட்டி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான். இது என்னோட புது கதையா இருக்கு. எனக்கே ட்விஸ்டா இருக்கு. ஐயோ, அப்பா வேற மறுபடியும் முறைக்கிறாரு. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? அப்பா இல்லப்பா, இனிமே சக்தி அங்க வந்துடக்கூடாதுல்ல. அப்படியே வந்தாலும் எனக்கு பாத்துடக்கூடாதுல்ல. அதனால தான் அப்புறம் வேலையை விட்டு நின்னுட்டேன். சக்தி சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. என் ஸ்ரீயை பத்தி எனக்கு நல்லா தெரியாமா? நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? அவனை நீ எங்க பார்த்தாலும் அவனை விரட்டி அடிப்பான். இல்லைன்னா அந்த இடத்துல நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ கவலைப்படாத. அவன் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸ்ரீச்சலம், அப்ப நம்ம மொட்டை மாட்டில பேசணுமே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது மாமனார்கிட்ட சொல்லிட்டியா? மாம்ஸ், நாங்க 2 பேரும் மொட்டை மாட்டில பேசுனது கூட உங்க பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஒருங்க பையப்பளை எப்படி கோத்துட்டு வேடிக்கை பார்க்குது பத்தியா? அட பாவி. என்ன ஸ்ரீ இது? அப்போ இப்போ நீ அவன் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கான் அப்படிதானே? ராஜா கிட்ட தானே பேசுறதுக்கு மேல போன. இவன் எப்ப வந்தான்? ஏங்க சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? சீமா, நேத்தே சக்தியை பார்த்து பேசியிருக்கேன். அது பத்தாதுன்னு இன்னைக்கு மொட்டை மாடியில சக்தி கிட்ட தான் பேசிட்டு இருந்தியோ? நான் கூட என்னடா ராஜா கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது ஏன் இவ்வளவு நேரம் போச்சுன்னு. நீ சக்தி கிட்ட தான் பேசிட்டு இருந்தியோ? அது சொல்லு சக்தி. பாத்தியா, என்கிட்ட சொல்லவே இல்லை. நேத்தே ஸ்ரீயை பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கேன். போதா கடைக்கு இன்னைக்கு எங்க வீட்டு மொட்டை மாடியில என்ன பேசியிருக்கேன். அத்தை ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. எனக்கு மேல கோவம் தெரியுமா? என்னடா நடக்குதுங்க? அப்பா கொதிச்சு கொந்தளிச்சிட்டு இருக்காரு. அம்மா என்னடா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்ப இங்க என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இனிமே உங்களுக்கு புரியல. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என் கணக்கே வேறன்னு. அதான் மொட்டை மாடியில கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி, அதனால உங்களை கூப்பிட முடியல. ஆனா நீ குடும்பக்காரன் தெரியுமா? அந்த கணக்குனாலதான் எனக்கு பிள்ளையும் குடும்பக்கார பையன்டா நீ. என்ன கணக்கு? என்ன அம்மாவும் இவனும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்ன கணக்கா இருக்கும்? நான் ராஜா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் ஏதாச்சும் சக்தி வந்தாச்சு. நீ என்ன கணக்கு ஏதோ பேசிட்டு இருக்க? என்னமா அது? அது வந்து ஸ்ரீமா. அது நீங்க சொன்ன அவளுக்கு புரியாது. நான் என் ஸ்டைல சொல்றேன். அப்பதான் அவளுக்கு டக்குன்னு புரியும். அது ஒன்றும் இல்லை ஸ்ரீக்குட்டி. அது அதுக்கு மாமாக்கும் சீக்கிரமா பேரம் பேத்து வேணும் மாமா. அதான் கல்யாணம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுவானே. அதான்
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மொட்டை மாடிலாம் அதுதான் அதுக்கிட்ட எடுத்து சொன்னேன். ஆமா தானே? கிச்சு கிச்சு என்ன உளறிட்டு இருக்கா? நீ என்ன பேசிட்டு தானே இருந்தோம்? இது ஸ்ரீகுட்டி ஆத்து மாமலாம் இருக்கும்போது நீங்க நானும் மொட்டை மாடியில கட்டி பிடிச்சி கொச்சா மச்சா பண்ணோன்னு எப்படி நாத்துக்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு வெக்கமா இருக்கும்ல. அட குரங்கு பையனே, என்னை கோத்து விட்டு தொங்க விட்டு போயிடும் போல இருக்கேன். டேய், நீ என்ன வேணா சொல்லுவேன், நான் நம்புவேன் நினைச்சிட்டு இருக்கேன். என் ஸ்ரீயை பத்தி எனக்கு தெரியும். அவ ஏன் பொண்ணுடா. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் இன்னமும் அந்த பாளைய முட்டாள் முத்துவேல் இல்லடா. மாம்ஸ், என் மாம்ஸ் எப்பவுமே முட்டாள் கிடையாது. அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே என் மாம்ச புத்திசாலி தான். ரொம்ப டேலண்டடான பர்சன். அவர் டேலண்டா இருக்க போய் தான் எங்க அப்பாவை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. ஆனா என்ன, நீங்க ரொம்ப நம்பினதுனாலதான் எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு. கணக்கு கவலைப்படாதீங்க மாமா. அப்படியெல்லாம் என் மாமனாரை நான் விட்டுற மாட்டேன். என் அப்பனாவே இருந்தாலும் சரி, அவருக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தேன். அவன் டேய், நீ அப்பனுக்கு பாடம் நான் சொல்லி கொடு, நீ படம் போட்டு என்ன காட்டிடும். அதை பத்தி எனக்கு தேவையில்ல. அது ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கு மறுதியா போயிடு. மாம்ஸ், நீங்க போன்னு சொன்னா நான் போயிடுவேனா? அதுக்காகவா இவ்வளவு தூரம் தேடி கண்டுபிடிச்சேன், அலைஞ்சி திரிஞ்சு என் பச்சைக்கிளியை பார்க்க வந்திருக்கேன். மாம்ஸ், உங்க பக்கத்துல நிக்கிறது என் ப்ராப்பர்ட்டி. மாம்ஸ், என் ப்ராப்பர்ட்டி அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? என்ன திலக்கட்டி, கரெக்டா சொல்றேனா? அதான் எங்க அப்பா சொல்றாங்க, உனக்கு இன்னுமா உரைக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நானும் உங்ககிட்ட இதானே சொன்னேன். இங்க பா சக்தி, தயவு செஞ்சு எங்க கண்ணு முன்னாடி இருக்காத. இங்க இருந்து போயிடு. நீ போய் உங்க ஊர்லயும் இரு. நாங்க உங்களை தொல்லை பண்ண வரல. நீ எதுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்பு. அது ஸ்ரீகுட்டி, நான் கண்டிப்பா போயிடுறேன்டி. ஆனா உன் மனசார சொன்ன இந்த சக்தி வெளியில போடானே, உன் மனசார சொன்ன. ஆனா உன் மனசுல என்ன வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது, சரியா? நிறுத்துறோம். என்ன உன்னை இன்னும் அவன் மனசுல வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? எப்போ உங்க அப்பா இப்படி பண்ணானோ அப்பவே அந்த ஊரை விட்டு வரும்போதே உன்னை அவன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்திருக்கான். நீ இன்னும் முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கியோ? அவ உன்னை அவன் மனசுல வச்சுட்டு இருக்கானு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்ரீ சக்தியை மொத்தமா மறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதுலயும் இப்ப நான் பெத்தவன். இவளோட மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. வாய் முடிச்சு மதி. என் பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ பெத்தவ தானே. ஆனா நான் சுமந்தவன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என் பொண்ணு மனசுல யாரும் இப்ப கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ என்ன விளையாட்டு போறலாம்? அவ மனசுல யாரு நினைச்சிருப்பானு நம்மளை விட அவளுக்கு தாங்க அதிகமா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி மனசுல நினைச்சவன அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எரிஞ்சிட முடியாதுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? மதி, தூக்கி எறிகிற அளவுக்கு தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அப்போ தூக்கி எறியாம இன்னும் மனசுக்குள்ள வச்சு கோட்டையா கட்டுவாங்க. என் பொண்ணு அப்படிலாம் கோட்டை கட்ட மாட்டான். அப்படியே கட்டியிருந்தாலும் சுக்கு நூற உடச்சு எரிஞ்சிருப்பான். இப்போ அந்த கோட்டையே இருக்காது. அத்த மாமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவ மனசுக்குள்ள நான் இருக்கேனா இல்லையான்னு அவ சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். ஏன்னா அவளோட உண்மையான காதலாலதான் நான் இப்ப மனுஷனாவே இங்க நிக்கிறேன். தப்பான வழியில போக இருந்த என்ன ஒரு நல்ல நட்பும் இவளோட காதலும் தான் என்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது. எனக்கு இதுவே போதும். இதுலயே எனக்கு தெரியும் அவ மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு. நீங்க ரெண்டு பேருக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போடாதீங்க. அவ மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருப்பேன். என்னடி, நான் மட்டும்தானே இருக்கேன். பேசுறோம், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பேசிக்கிட்டே போற. இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி நீ என் பொண்ணு மனசுலாம் இல்ல, இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு இப்போ நிரூபிச்சு காட்டுறேன். மாம்ஸ், அப்படியெல்லாம் உங்களால நிரூபிக்க முடியாது மாம்ஸ். ஏன்னா அவ மனசு முழுக்க இந்த சக்தி மட்டும்தான் இருக்கேன். என்ன தவிர வேற எவனும் அவ மனசுல அவ நிழல் பக்கம் கூட வர முடியாது மாம்ஸ். கோவத்துல என்னமா பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்கணுமா? ஆல்ரெடி நான் நிறைய பொறுமையா இருந்துட்டேன். என் பொறுமையா எல்லாரும் சோதிச்சு பார்த்துட்டாங்க. இனி நான் பொறுமையாலாம் இருக்க போதில்லை. என்ன சொன்னாங்க? இவன் என் பொண்ணு மனசுல இருக்கானா? என் பொண்ணு மனசுல எவனும் கிடையாதுன்னு இப்பவே இந்த நிமிஷமே நான் நிரூபிச்சு காட்டுறேன். மாம்ஸ், மாப்பிள்ளை கிட்ட தோத்து போகாதீங்க மாம்ஸ். நான் உங்க மருமகன், பார்த்துக்கோங்க. நாலு பின்ன மாப்பிள்ளை கிட்ட மாமனார் தோத்துதான் இருக்கக்கூடாதுல. கரெக்டா மாம்ஸ்? டேய், என்ன உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. இப்போ பால் நிரூபிச்சு காட்டேன். என்ன பண்ண போறீங்க? ஓ, உங்க பொண்ணுக்கிட்ட அவன் மனசுல இல்லைன்னு சொல்ல போறீங்க. அதென்ன, அவ என்ன சொன்னாலும் சரி,
அவ சொல்றதெல்லாம் முதல் அளவுல தான் சொல்லுவான். மனசெல்லாம் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியும் மாம்ஸ். அப்படி என் பொண்ணை சொல்ல வைக்க நான் முட்டாள் முத்துவேல் இல்லைன்னு சொல்லிட்டேனடா. என் பொண்ணுகிட்ட இப்ப கேட்க போற கேள்வியே வேற. அவ கொடுக்க போற பதிலையே உனக்கு தெரியும். நீ அவ மனசுல இருக்கியோ இல்லையான்னு. மாமனாரே, சரி நீங்களும் முயற்சி பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க, முயற்சி பண்ணுங்க. முடிவு என்னன்னு நானும் பாத்துறேன். முடிவு என்னவோ மொத்தமா முடிச்சிடறேன் பாருடா. பார்க்கலாமே. ஸ்ரீமா, சொல்லுங்கப்பா. ஸ்ரீமா, இப்ப அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுல உனக்கு சம்மதமா இல்லையான்னு நீ இப்ப எனக்கு சொல்லணும். நீ சொல்ல போற பதில தான் இங்க எல்லாமே அடங்கியிருக்கு. மூடு, நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸ்ரீ, அப்பாவோட முடிவு என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் உன்னை நினைச்சி பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம். அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். ராஜா, ராஜா, டேய் ராஜா, உன்னை தானே கூப்பிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. என்னம்மா? என்ன சொல்றேன்? சொல்ல வேண்டியதெல்லாம் நீ தான் சொல்லணும். மதிவிக்கா நல்ல விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஆனா நீ என்னடா நம்ம வீட்டை போய் பேசிக்கலாம் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பவே உன் முகம் வாட்டமா இருந்தது. நான் அங்கிருந்து கேட்டுட்டு வரேன். நீ இப்ப சொல்லுன்னு பார்த்தா நீயும் சொல்லாம அமைதியா இருக்க. நானும் ரொம்ப நேரம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்படி என்னதானே நடந்தது? மதி கிட்ட பேசினியா? மதி ஏதாவது சொன்னாலா? நீ மதிய பேசிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. என்ன ராஜா, என்ன ஆச்சு? மதி கிட்ட பேசினியாடா? மதி என்னதான்டா சொன்னா? நீ எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என் தலையை வெடிச்சிட போல இருக்கு. ராஜா சொல்லு ராஜா, வாயை திறந்து பேசு. நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதா இதோட நிறுத்திக்கலாம். என்னது? இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறது இதோட நிறுத்திக்கலாமா? டேய் என்னடா பேசிட்டு இருக்கான்? ராஜா என்ன ஆச்சு, என்ன நடந்தது? நீ எதுக்கு இப்ப திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இப்பதான் கொஞ்சம் நான் சந்தோஷப்பட்டேன். நீ என்னடா மறுபடியும் இடித்துக்கு என் தலையில இருக்கிற. அப்படி என்னதான்ப்பா ஆச்சு? மதி கிட்ட பேசுங்கப்பா. மதி அப்படி என்னதான்டா சொன்னா? மதி எதுவும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? அம்மா, இப்ப அதெல்லாம் எதுக்குமா? இந்த கல்யாணத்தை பத்தி பேச வேணாம். வேணாம், இதோட விட்டுங்களா? பாரு ராஜா, என்னால அப்படிலாம் விட்ட முடியாது. என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்சி நடக்காதான்னு நானும் தவமா இருந்தேன். உன்கிட்ட எத்தனையோ நாள் வாய் விட்டு கேட்டிருக்கேன். ஆனா நீ எதுக்குமே காது கொடுத்து கேட்டு தலை அசைக்கவே இல்லை. ஆனா திடீர்னு நீயா வந்து நின்று நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து சொன்னது நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதுவும் மதியை தான் கட்டிக்க போறேன்னு சொன்னதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்டா. ஆனா இப்ப என்னடானா இந்த கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதாமே? அப்படி என்னதானே நடந்தது? டேய் நீ மதியம் பேச பண்ண கேப்ல தான் என்னமா நடந்திருக்கு? அப்படி என்னதான் ராஜா நடந்தது? சொல்லுப்பா. மதி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளாப்பா? நான் வேணா மதிக்கிட்ட பேசுறேன்ப்பா. உன்னை எப்படிப்பா பிடிக்காது? உன்னால பிடிக்காம இருக்காது. என் பிள்ளைய யாருக்கும் பிடிக்காம இருக்காது. என் பிள்ளை தங்கம், என் பிள்ளை சொக்க தங்கம். அவனை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அப்படி இருக்கும்போது மதிக்கு எப்படி உன்னை பிடிக்காம இருக்கும்? மதிக்கிட்ட நான் வந்து பேசுறேன்ப்பா. மா, மதிக்கு என்ன பிடிக்கலையாங்கிறத தாண்டி அவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குமா? அதான் உண்மை. ராஜா என்ன ராஜா சொல்ற? மதிக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கான்? என்னப்பா சொல்ற? ஆமாமா, அவ சென்னைக்கு வந்த காரணமே வேறமா. அவ சென்னைக்கு வந்த காரணமே அவ இன்னொருத்தனை காதலிக்கிறான். அது மூலியமா சில பிரச்சனைகள். அதனாலதான் அவ இருந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்கான். அவ என்கிட்ட நட்பு ரீதியாதமா பேசியிருக்கான். ஆனா நான் தான் மதிய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா. நல்ல வேலை, ஒரே நாள்ல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா என் மனசுக்குள்ள காதல் நிறைய வளர்ந்துருக்குமா. ராஜா என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இல்ல நீ சொல்றதுல என்னால நம்ப முடியல. மதிக்கு உன்னை தப்பா பிடிச்சிருக்கோம். மதிய உன்னை விரும்பியிருப்பான். நீ ஏதோ அவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ராஜா, அவகிட்ட நம்ம பேசலாம்.
நம்ம பேசி பார்க்கலாம்ப்பா. மா நானும் அதுதான்மா சொல்றேன். நான் தான் மதிய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மதி சரியா தான் இருந்திருக்கான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மா நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் இதாம்மா உண்மை. இன்னொரு விஷயம் தெரியுமா? மதி விரும்புறது வேற யாரும் இல்லம்மா. ஒரு முக்கியமான விஷயமா கார்த்திகை சக்தியும் இங்க வந்தாங்களம்மா. அந்த விஷயம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியுமே. ஒரு பொண்ணை தேடி, ஸ்ரீன்னு ஒரு பொண்ணை தேடி தானம்மா சக்தி இங்க வந்தான். அந்த ஸ்ரீ யார் தெரியுமாம்மா? அந்த ஸ்ரீ வேற யாரும் இல்லம்மா, மதிதாம்மா. நீ என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, மதி காதலிக்கிறது நம்ம சக்தியதாம்மா. நம்ம சக்தியும் ஸ்ரீன்னு தேடி வந்தது மதியதாம்மா. ராஜா, அப்போ சக்தி மதியம் தான் காதலிக்கிறாங்களா? ஆமாம்மா, மதி. அவ உண்மையான பேரு ஸ்ரீமதி. ஸ்ரீமதியும் சக்தியும் தான் விரும்புறாங்க. இப்ப சொல்லுமா, நீ மதிக்கிட்ட போய் பேச போறியாமா? என் பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ கேட்க போறியாமா? இப்ப சொல்லுமா, உன்னால மதிக்கிட்ட போய் கேட்க முடியுமாமா? என் பையன் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு உன்னால மதிக்கிட்ட கேட்க முடியும்? அது எப்படி ராஜா என்னால முடியும்? சக்தி என் பிள்ளைய தானே நினைக்கிறேன். அந்த பிள்ளை ஒரு பொண்ணை தேடி இங்க வந்ததுன்னமோ நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன். அந்த பிள்ளை ஒரு பொண்ணுக்காக நாய் பழத பாட தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நானே வருத்தப்பட்டிருக்கேன். இப்ப போயினா என்ன மன்னிச்சிட ராஜா. இதாம்மா, இதனாலதான் எனக்கு ஒரு நாள் தான் இந்த காதல் வந்தது. ஆனா சக்தியோட காதல் அப்படி இல்லைண்ணா. மதியோட காதல் அப்படி இல்லையம்மா. மதி சின்ன வயசுல இருந்து சக்தியை காதலிச்சிருந்திருக்கான். சக்தி அவ காதல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் புரிஞ்சிருக்கான். என் காதலை விட அவங்க 2 பேரோட காதல் தான் உயர்ந்தது. அப்படி இருக்கும்போது என் மனசுல இருக்கிறது எப்படி மதி கிட்ட சொல்ல முடியும்? ராஜா, என் பிள்ளைக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. மா, என் காதல் ஒரு நாள் பூக்கிற பூ மாதிரிமா. காலையில பூத்துது, அது ராத்திரிக்குள்ள வாடிடுச்சுமா. செடியில இருந்து கொட்டை தானே செய்யும். விடுங்க, அது உதிர்ந்துருச்சு. இனிமே அந்த பூவை எடுத்து செடியிலே ஒட்ட வைக்க முடியாது. ராஜா, ஆ, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாம் நாள் போக போக சரியாயிடும். விடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நாளையில இருந்து மறுபடியும் ராஜா நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன், எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டுட்டே இருங்க. நானும் உங்களுக்கு எப்பவும் ஒரு பதில் சொல்லலாம், அந்த பதில சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? சரிம்மா, நீங்க போங்க, போய் சாப்பிட்டு படுங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நீங்க போங்க. இல்லப்பா, அது ஆ, இப்போ உங்க மனசு படுற பாடு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக்தியும் உங்க பையனை சொல்லிட்டீங்க. அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மதி கிடைக்கணும்லம்மா. கிடைச்சிருவான், கிடைச்சிடாமா, கிடைச்சிருவா என்ன, கிடைச்சிட்டான். அவங்க கல்யாணத்தை நல்லா ஜாம் நடத்துவோமா. முன்ன நின்று நம்ம தான் நடத்தணும். நம்மளை நம்பி வந்திருக்காங்களா, நம்ம யாரையும் கைவிட்டக்கூடாதுல. போங்கம்மா, பார்த்துக்கலாம். நீங்க போங்க. தன் கை விட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான். சொந்த காதலி பிரியும் வேளையில் கண்ணில் கண்ணியை எந்தவும் அனுமதி மறுத்த கடவுள் சதிகாரந்தான். மணமகளான என் பிரியமான தோழி, நீ உள்ள திசை எண்ணியே நான் வாழ்வேன். உயிர் தேடும் இளம் பூவே இந்த வைமோகமே. அப்பா, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? ஸ்ரீமா, அப்பாவை தப்பா நினைச்சிட்டேன். அப்படி நான் நினைக்கலாமா? என் பொண்ணு மேல உள்ள நம்பிக்கையில தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். ஆமா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளையும் ரெடியா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி பண்றீங்கிற மாதிரி இப்ப நீங்க கோவத்துல முடிவு எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு எடுங்க. இப்படி ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு கண்டிப்பா சரியா வராதுங்க. ஆத்திரக்காரனா நானா? என் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி நான் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சும் இன்னைக்கு என்ன பார்த்து ஆத்திரக்காரன்னு சொல்றேன்? நேத்து வந்த இவன் நல்லவனா போயிட்டான். நான் உனக்கு ஆத்திரக்காரனு கோவக்காரனும் ஆயிட்டோமா? உங்க கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினாதான் இப்ப நீங்க எடுத்த முடிவு ஆத்திரத்துல எடுத்த முடிவுன்னு நான் தெளிவா சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க வீம்புல பேசிட்டு இருக்கீங்க. வீம்புல நம்ம பொண்ணோட வாழ்க்கை தொலைச்சிடாதீங்க. சொன்ன கேளுங்க. நீங்க இதை மனசு வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாங்க. இது எனக்கும் அவனுக்குமான யுத்தம். இந்த யுத்தத்துல நான் ஜெயிக்கிறானோ இல்ல அவன் ஜெயிக்கிறானோங்கிறது தான்
இங்க சவாலு என் பொண்ணு மனசுல யாரும் இல்ல எவனும் வர முடியாதுன்னு நான் நிரூபிச்சு காட்டணும்ல, அதுக்கு இதுதான் சரியான முடிவு. இங்க பாருங்க மாமா, இப்பவும் சொல்றேன், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அவ முடிவு ஒன்னே ஒண்ணுதான். அந்த முடிவுக்கு பின்னாடி நான் மட்டும்தான் இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எவனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சாலும் சரி, அவன் எவனும் அவளுக்கு பிடிக்காது. என்ன மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும். நான் மட்டும்தான் அவன் மனசுல இருக்கேன். எனக்கு அது நல்லாவே தெரியும். யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகல் என சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ. கனவு டேய் நிறுத்துற, நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க என் பொண்ணு மனசுல நீ இருக்கான்னு. இப்போ என் பொண்ணு சொல்லுவா பாரு, நீ அவ மனசுல இல்லன்னு. இப்போ அவ சொல்ல போற பதில நீ அதை தன்னால புரிஞ்சுப்படா. ஸ்ரீமா, அப்பா எடுத்த முடிவுக்கு உன்னோட பதில் என்னமா? நீ சொல்ல போற பதில தான் இந்த அப்பாவோட கௌரவம் அடங்கியிருக்கு, அவனுக்கான பதிலும் அடங்கியிருக்கு. சொல்லுமா. இங்க பாரு ஸ்ரீ, இப்போ உங்க அப்பா கிட்ட கேள்விக்கு உன் மனசுல என்ன இருக்கும் அந்த பதில சொல்லு. அதை விட்டுட்டு முட்டாள்தனமா கிறுக்குத்தனமா எந்த பதிலும் சொல்லியாத. ஹே, அதான் மாமா கேக்குறாருல, பதில சொல்லுடி. சொல்றி ஸ்ரீமா, நீ சொல்லு. அப்பா எடுத்த முடிவுக்கு உன்னோட பதில் என்ன? அப்பா அது வந்து இங்க நீ யார நினைச்சு எதை நினைச்சும் பயப்படவும் கவலைப்படவும் தேவையில்லமா. நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும்ல. உன் அப்பா அவமானப்பட்டது எல்லாம் உனக்கு தெரியும்ல. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டேன். உன் பதில சொல்லு. அந்த பதில் நல்ல பதிலா இருக்கணும்னு அப்பா நினைக்கிறேன். நீ சொல்லு. ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டு அதை சொல்ல சொன்னா அவ அப்புறம் என்ன சொல்லுவா? உங்களுக்கு சாதகமா தானே பதில் சொல்லுவா. இங்க பாரு ஸ்ரீ, உங்க அப்பா சொன்னதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லு. ஏய், அதான் மாமா கேக்குறாருல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லு ஸ்ரீமா. உன் பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்ட. ஆமாப்பா, உங்க பொண்ணு நான் நிரூபிச்சிட்டேன். நீங்க எந்த பையனை காட்டினாலும் நான் கழுத்தை நீட்டு ரெடியா இருக்கேன். இது போதும் ஸ்ரீமா, இது போதும். அப்பா மனசை குளிர வச்சுட்டா இது போதும். மன்னிச்சிரு சக்தி, எனக்கு என் அப்பா வேணும். என் அப்பா எனக்கு வேணும்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியணும். என் மனசுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்க. ஆனா எனக்கு என் அப்பா வேணும். என்ன ஸ்ரீமா இது? சத்தியமா சொல்லு, உன் மனசுக்குள்ள சக்தி இல்லைன்னு நீ சக்தியை நினைக்கல சொல்லு. நீ சக்தியை மொத்தமா மறந்துட்டியா? சொல்லடி. அத்தை, அப்புறம் என்ன ஸ்ரீ, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சு. மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லை. மாப்பிள்ளைய பார்க்காம சம்மதம் சொல்லிட்டேன். அவ அப்ப அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய தான் பார்த்துருப்பான்னு அவளுக்கு தெரியும்டா. அதனாலதான் கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு பதில் சொல்லியிருக்கான். மாம்ஸ், அவ கண்ணை மூடிட்டு தான் பதில் சொல்லியிருக்கான். அவ கண்ணை மூடின போது நான் மட்டும்தான் அவ முன்னாடி வந்திருப்பேன். அவ பதில்ல என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும் மாம்ஸ். இங்க பாருடி, நீ என்ன மனசுல நினைச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்தில் சொன்னதான் இப்பவும் சொல்றேன். தப்பான வழியில போக இருந்த என்ன உன் காதல் மட்டும்தான் என்ன சரியான வழியில கூட்டிட்டு வந்தது. இப்போ என்னையும் சரி உன்னையும் சரி பிரிச்சிடாது. ஏன்னா நம்ம காதல் உண்மையானது. நீ என்ன மனசுல வச்சுட்டு சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் பதில் என்னன்னு சொல்லிட்டானே, இதுலயும் உனக்கு புரியல. என் பொண்ணு மனசுல நீ இல்ல, எப்பயும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டோம். கூடிய சீக்கிரமே என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது. இங்க பார், ஒண்ணு நீ இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நீங்க வீட்டு போயிடுவீங்களா? ஆமாமா, போய் தானே ஆகணும். என் மேல கொஞ்சமாவது பயம் இருக்குமே. ஐயோ, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு இவன் வந்து கலாட்டம் பண்ணிட்டானோ அப்படின்னு பயந்தே ஊரை விட்டு ஓடிடுவீங்க. ஏன்னா அங்க அப்படித்தானே பயந்து தானே வந்தீங்க. இங்கேயும் என்னை பார்த்து பயந்து தானே போவீங்க. ஏய், யாரை பார்த்து பயந்து போகணும்? நேத்து முளைச்ச காலம் நீ, உன்னை பார்த்து நான் பயந்து போகணும். இப்ப சொல்றேன், இதே இடத்துல இருந்து என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அதுவும் உன் கண்ணு முன்னாடியே. சரி, இந்த சமையல் கூட நல்லா இருக்கேன். நீங்களா நானு பார்த்துடுவோமா? நீயா நானா இல்லடா, நான் மட்டும்தான். பாரு, பார்க்க தானே போறேன். என் பொண்ணு கல்யாணத்தை உன் கண்ணு முன்னாடியே ஜாம் ஜாம்னு நடத்துறானா இல்லையான்னு. ஐயோ மாம்ஸ், அதுதான் மாம்ஸ் நானும் சொல்றேன். உங்க கண்ணு முன்னாடியே
உங்க பொண்ணு என் சொல்ல குட்டி அவ காலத்துல தாலி கட்ட தான் போறேன். அது என் மாமனார் நீங்க ஆனந்த கண்ணீரோட பார்க்க தான் போறீங்க. என்னத்தான் உங்க மாப்பிள்ள சொல்றது சரிதானே? இதானே நடக்க போகுது. இதுதான் நடக்கணும். சுமதி அத்தான் என் சொல்ல அத்தான் நீங்க மட்டும்தான் இந்த மாப்பிள்ள மனசை நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஆமா, அப்புறம் ஏன் மரம் பிள்ளையாச்சும் நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? நீ நடத்துறது நடத்து. சுமதி உன்னதான் கூப்பிடுறேன். அத்தான் மாம்ஸ் ரொம்ப சூடா இருக்காரு. அவர் கிடைக்காரு. அவர் எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் கூல் பண்ணிடுவேன். மாப்பிள்ள நீங்க நடத்துறது நடத்துங்க. ஐயோ அத்தான் அத்தான் என் சொல்ல அத்தான் ஒண்ணுக்கு பதிலா உங்களே கட்டிக்கலாம் போல இருக்கேன். டேய் சக்தி, நீ சரி என்கிட்ட காட்டுற ஒண்ணு. சுமதி உன்னதான் கூப்பிடுறேன். அப்பா இரு, என்னன்னு கேட்டுட்டு வரேன். கேளுங்க கேளுங்க. என்னங்க? என்ன அவன்கிட்ட எதுவும் கொஞ்சிக்கிட்டு இருக்கான்? ஐயோ கொஞ்சிட்டு இல்லைங்க. என் புருஷன்கிட்ட சவால் விடுறியான்னு மிரட்டிட்டு இருக்கேங்க. நான் மிரட்டல பாத்தீங்களா பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். மிரட்டல அந்த அளவுக்கு மிரட்டிட்டாங்க. என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கோம்? இங்க பார் சுகந்தி, என் முடிவு இதுதான். நம்ம ஸ்ரீக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். சும்மா வெட்டியை அவன்கிட்ட பேசிக்கிட்டு நாளை கடத்திட்டு இருக்காத. வந்தவன் வெளியில போக சொல்லு. நமக்கு 1008 வேலை இருக்கு. சரிங்க, இப்பவே வெளியில அனுப்பிடுறேன். 1008 வேலை இருக்குல்ல, இருங்க அனுப்பிட்டு வரேன். சக்தி நீ இங்க இருந்து வெளியில போப்பா. சக்தி நீ மட்டுமா வந்த? மஞ்சு எங்க? மஞ்சு, கார்த்திக், நம்ம சுபிக்குட்டி இவங்க எங்க? அத்த எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, மேலதான் இருக்காங்க. அப்புறமா வாங்க மொத்தமா சேர்ந்து கும்மி அடிப்போம். அம்மா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. மாமனார் ஏதாவது சமாளிச்சுட்டு சீக்கிரம் மேல வாங்க, எல்லாருமா சேர்ந்து கும்மி அடிச்சிருவோம். மஞ்சு மேல இருக்காளா? ஐயோ அவளை மேல வச்சுட்டு பேசாம பார்க்காம இருந்திருக்கேன் பாத்தியா? நான் ஒரு கிறுக்கச்சி. சரி சரி நீ போ, இந்த ஆள் சரி கட்டிட்டேன். நான் சீக்கிரம் மேல வந்து பாக்குறேன். என்ன நீ போ நீ போ. சுகந்தி அடி இவர் வேற ஆனவன சுகந்தி சுகந்தினிட்டு. சக்தி சொல்லிக்கிட்டு இருக்கல, நீ போ சீக்கிரம் போ. நாங்களும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கணும். எங்க வீட்டுல வேற இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன். நாங்க போய் மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு தூங்கணும். அதனால நீ போ, சாப்பிட்டுடாத மீன் குழம்பு எடுத்துட்டு வரேன். அட நம்ம ஃபேவரட் டிஷ். அத்தான் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆமாமா, இன்னைக்கு பாத்தி எங்க வீட்டுல மீன் குழம்பு. நீ வந்திருக்கல, உனக்கு கொடுக்கலனா எப்படி? உனக்கு கொடுக்காமலா? நீ போ, நான் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். சுகந்தி நீ அனுப்புறது போதும், நான் அனுப்பிக்கிறேன். டேய் என்ன நீங்க நின்னுட்டு இருக்கான்? அதான் சொல்லியாச்சுலாம், சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. என்ன இடத்த காலி பண்ணுமா? ஆமா ஆமா, வாடகை வீட்டுல இருக்கக்கூடாதுல. சொல்ல கூட்டிட்டு வந்து இப்படி வாடகை வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்திக்கிறேன். சீக்கிரமே அவளுக்கு சேர வேண்டியதும் என் மாமனாருக்கு சேர வேண்டியதும் நான் கொடுக்கணும்ல. அதுக்கு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி தானே ஆகணும். பண்ணிடலாம் மாம்ஸ், சீக்கிரமே பண்ணிடலாம். டேய் மனசுல தப்பான கணக்கை போட்டுட்டு நிக்காத. உன் கணக்கு மொத்தமா தப்புன்னு கூடி சீக்கிரம் உனக்கு புரியும். அதை என் பொண்ணு கல்யாணத்துல பாப்படா. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாரு. பார்த்து முடிஞ்சா என் பொண்ணு கல்யாணத்துல பார்த்து அப்ப தெரிஞ்சுக்கோ என் பொண்ணு மனசுல நீ இல்ல, நான் சொன்னதுதான் சரின்னு. வீணா என்கிட்ட சவால் போட்டு தோத்து போகாதுடா. போடா மாம்ஸ், தோக்க போறது நீங்களா இல்லையா நானு சீக்கிரமே பார்த்துருவோம். ஆனா என்ன, ஆல்ரெடி என் மாமனாரு வந்து போயிருக்காரு. இந்த விஷயத்துலயும் நோக்க அடிக்கணுமான்னு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு மாம்ஸ். ஆனா எனக்கு வேற வழி இல்லை பாத்தீங்களா. என் மருந்தோட பொண்டாட்டியா, என் உரிமையான பொண்டாட்டியா கேட்கணும்ல. என்னடி பொண்டாட்டி, சக்தி சொல்றது கரெக்டு தானே? வீடு பொண்டாட்டி, சீக்கிரமே உங்க அப்பா சம்மதத்தோட உங்களுக்கு தாலியை கட்டுறேன். என்ன மாம்ஸ், நம்ம சவால்ல நீங்களா இல்ல நானு பார்த்துருவோமா? நீயும் நானாவா? ஏண்டா முளைச்சு 3 நிலை விடலாம், என்கிட்டயே வந்து மோதிட்டு நிக்கிறான் பாருடா. ஜெயிக்க போறது இந்த முத்துவேல் தான்டா. மாமனாரு முளைச்சு 3 நிலம் விடலான்னு சொல்லாதீங்க. நல்லா சிங்கக்குட்டியா இல்லையான்னு உன்னை கட்டி கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும். கூடிய சீக்கிரமே ஒரு புலிக்குட்டியை பெத்து கொடுத்துறேன். டேய் உன்ன என்ன எதுவும் பண்ண முடியாது மாம்சன். வச்ச கூறி தப்பியதில்லை, என்னுடைய சொல்லை யாரும் தப்பியதில்லை. இன்னொருவ என்ன வந்து தொட்டதுமில்ல, தொட்டவன தப்பிக்கணா விட்டதுமில்ல. பாயம் புலி நான் தான், பார்க்க போற ஊருக்குள்ள என்ன பத்து நல்ல புள்ள உத்தமனா வாழ்ந்து வந்த தப்புதண்டா ஏதும் இல்ல. அட மாப்பிள்ளனா யோகியந்தா, இங்க செஞ்ச பாகியந்தா. மாப்பிள்ளனா யோகியந்தா, இங்க செஞ்ச பாகியந்தா.
என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச ஏமாமா நீ சொன்னா கேளு ராசி நல்ல ராசி அதில் எப்போதும் பெரியவங்க ஆசி அத்த மகராசி அத ஊர் முழுக்க பேசி கொட்டு நேர கொட்டி வாசி அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? என்னப்பா பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கான்டோரில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். பாய் டியர்ஸ்.